ஹாய் கைஸ். ஆதார் துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு மந்த்லி 30,000லேருந்து 50,000 வரைக்கும் சேலரி தராங்க. இதில நெறைய ஜாப்ஸ் இருக்கு. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. அதே மாரி எக்ஸாமுமே கிடையாது. இதோட அப்ளை லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15 அதுக்குள்ள இந்த ஃபார்ம ஃபில் பண்ணிடுங்க. திருப்பி சொல்றேன், இதுக்கு எந்த விதமான எக்ஸாம்ஸும் கிடையாது. ஒன்லி இன்டர்வியூ மூலியம் மட்டும் தான் ஹையர் பண்ண போறாங்க. என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில் சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆதார் துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இன்டர்ன்ஷிப் கேட்டகரியில 2026க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது ரிலீஸ் செஞ்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, பெங்களூரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆதார் துறையில ஹெட் ஆஃபீஸ் அப்படி இல்லைனா ரீஜனல் ஆஃபீஸ்ல உங்களுக்கான வேலைவாய்ப்ப வைப்பாங்க. நெறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்புக்காக தேடிட்டு இருக்கீங்க. ஸோ, உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு 30,000லேருந்து 50,000 வரைக்கும் ஸ்டைபண்ட் மட்டுமே இருக்கு. இதோட எலிஜிபிலிட்டி சொல்றேன். இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்கன்னா, இத ஃபுல்லா பாருங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இதுக்கு எக்ஸாம் கிடையாது. இன்டர்வியூ மூலியமா மட்டும் தான் எடுக்குறாங்க. ஸோ, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க பிஇ, பிடெக்ல எந்த டிசிப்ளின் எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். அடிஷனலா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற எந்த டிபார்ட்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறதையும், அண்ட் உங்களுக்கு டிசைர்டு ஸ்கில் செட் அப்படிங்கிற கேட்டகரியும் போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு, நீங்க பிஇ, பிடெக்ல டேட்டா சயன்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட்லாம் பண்ணா, அதே மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு பண்ண டிகிரி டிசிப்ளின்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அண்ட் உங்களுக்கு முக்கியமான ப்ரிஃபரன்ஸும் கிடைக்கும். மத்தபடி நீங்க பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் ரீசன்ட்லாம் படிச்சிருந்தீங்க, கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா, இப்ப 2026ல தான் பாஸ்ட் அவுட் ஆக போறீங்க அப்படின்னா, இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்க தாராளமா எலிஜிபிள்ங்க. அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 காலி இடங்கள் இருக்கு. அண்ட் மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களுக்கு 4 காலி இடங்கள் இருக்கு. 6 மாஸ்டர் டிகிரில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படிச்சவங்களுக்கு 4 காலி இடங்கள் குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளிகேஷன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சிம்பிளா ஜஸ்ட் ஒரு கூகுள் ஃபார்ம் தான். ஸோ, அத மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல ஒரு லிங்க் குடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அத மட்டும் நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணா மட்டுமே போதும். அப்ளை பண்ணும்போது நீங்க தெளிவா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா தகவலுமே தெளிவா கரெக்ட்டா குடுக்கணும். நீங்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக லாஸ்ட் இயர் அதாவது 2025ல இன்டர்ன்ஷிப்க்கான பாலிசி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ, அத ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதுல அவங்க நெறைய தகவல போட்டிருக்காங்க. ஸோ, ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு நீங்க அந்த பிடிஎஃப்ப செக் பண்ணி பார்த்துக்கங்க. நீங்க பிஇ, பிடெக் ஆர் பிஎஸ்சி, எம்எஸ்சி அதே மாரி பேச்சலர்ஸ் டிகிரில நீங்க எந்த ரீசன் எடுத்து படிச்சிருந்தாலும் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரில நீங்க எது படிச்சிருந்தாலும் சரி, தாராளமா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளிகேஷன் போடலாம். அண்ட் பீரியட் ஆஃப் இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 6 வாரம் இருக்கும் கண்டிப்பா. அதையே ஃபாலோ பண்ணி அவங்களோட தேவைகள பொறுத்து அதிகபட்சம் 12 மந்த்ஸ் வரைக்குமே உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் இருக்கும். அண்ட் இதோட ஸ்டைப்பண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க பிடெக் முடிச்சிருக்கீங்கன்னா, மாசம் 30,000 வரைக்கும் ஸ்டைப்பண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் எம்இ, எம்டெக்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைப்பண்ட் தராங்க. அண்ட் அதே மாதிரி பேச்சுலர்ஸ் டிகிரி எதுவும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 20,000 வரைக்குமே ஸ்டைப்பண்ட்ஸ் தராங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிரீனிங்க்கு அப்புறம் ஒரே ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூவாவும் இருக்கலாம், இல்ல விர்ச்சுவல் இன்டர்வியூவாவும் இருக்கலாம். அதாவது நீங்க வீட்டில இருந்தே இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரியே பெங்களூர்ல இருக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு பெங்களூர்ல தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரீஜனல் ஆஃபீஸ் எங்க இருக்கோ, டெக் சென்டர் எங்க இருக்கோ, அண்ட் டிவிஷன் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கோ, அங்கெல்லாம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குங்க. அண்ட் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கான கூகுள் ஃபார்ம் தான் இது. இத நீங்க ஜஸ்ட்டு ஃபில் மட்டும் பண்ணா மட்டுமே போதும். இதுல உங்களுக்கான இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அண்ட் உங்க நேமு, அட்ரஸு, ஃபோன் நம்பரு, ஃபாதர் நேமு, அண்ட் டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் எந்த குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்கன்னு எல்லாத்தையுமே தெளிவா குடுத்துருங்க. குடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெளிவா சப்மிட் ஆயிடும். அண்ட் இதுல ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கூட உங்ககிட்ட இருந்து கேட்பாங்க. ஸோ, எல்லாத்தையும் ப்ராப்பரா அப்லோட் பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாவே எல்லாமே செக் பண்ணிக்கங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா, விர்ச்சுவல் இன்டர்வியூ இருக்கலாம், பெர்சனல் இன்டர்வியூவும் இருக்கலாம். அத நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, ஆதார் துறையில இன்டர்ன்ஷிப்பா ஒர்க் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் குடுத்துருவாங்க. 12 மந்த்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு. அண்ட் மினிமம் 2 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க கண்டிப்பா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் குடுத்துருவாங்க. இந்த இன்டர்ன்ஷிப்ல நீங்க வாங்குற சர்டிஃபிகேட் கண்டிப்பா அடுத்த வேலைக்கு போறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இத விட ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம்.